பாத்தியாடி இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு? அன்னைக்கு கோவில்ல இவ்வளவு வச்சு நிச்சயத்தை நிறுத்த பார்த்தான். இப்போ கல்யாணத்தை நிறுத்த கூட்டிட்டு வந்திருக்கான். ஐயோ பாட்டி, வாவ் சூப்பர். நீங்க இவ்வளவு ஷார்ப்பா? ஆக்சுவலி வயசாயிடுச்சுன்னா எல்லாமே மறந்துடுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க கரெக்டா அப்படியே ஷார்ப்பா ஞாபகம் வச்சு கேக்குறீங்க. வேற லெவல் பாட்டி நீங்க. டேய் என்ன மாப்ள சார், நீங்க அங்கே தான் இருப்பீங்களா? இறங்கலாம் வர மாட்டீங்களா? கீழே வாங்க சார். டேய் இருடா இருடா, இங்கே நில்லு. என்ன சம்பந்தி, என்ன நடக்குதுங்க? இல்ல அது எங்களை கூப்பிட்டு வச்சா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி. ஐயோ சார், இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். அர்ஜுன், என்னடா இதெல்லாம்? அம்மா, அன்னைக்கு இந்த பொண்ணு பாதி உண்மையை சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டா. இப்போ மீதி உண்மையை சொல்ல வந்திருக்கா. சொல்லுமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் சீரியல்ல நடிக்கிற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். தோ இங்க மாப்பிள்ளையா நிக்கிறாரே, அவர்தான் எனக்கு பணம் கொடுத்து கோவில்ல வந்து நடிக்க சொன்னாரு. கடைசியா இவரு அர்ஜுன் பேரை சொல்ல சொன்னாரு. அதே மாதிரி நானும் சொன்னேன். நல்ல பேமெண்ட் கொடுத்தாரு. அதனாலதான் நானும் நடிச்சிட்டு போனேன். சத்தியமா இவருக்கும் அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது எல்லாமே பண்ணது அவர்தான். ஷூட்டிங்ல நடிக்கிறதா நினைச்சு நானும் நடிச்சிட்டேன். ஆனா இவரு இவ்வளவு மோசமான ஆளுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஏய், வாய மூடுறி. கதை சொல்ல இங்க வந்தியா? என்னப்பா தம்பி, எவ்வளவு கொடுத்து அவளை கூட்டு வந்திருக்கீங்க? அச்சச்சோ ஆண்டி, நீங்க கொடுத்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆண்டி. ஆர்டிஸ்ட் சம்பளம் எல்லாம் ஏறி போச்சுல்ல. பாத்தீங்களா, இவனே ஒத்துக்கிட்டான். ஏமா, இவன் மூத்ததாரத்தோட பையனாமே கேள்விப்பட்டேன்.